மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள திருவாவடுதுறை மெயின் ரோடு பகுதியில் வசித்து வரும் கண்ணன் என்பவர் பெரம்பூர் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய மனைவி ஜானகி வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்த 2 மர்ம நபர்கள் ஜானகியிடம் கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 7 சவரன் தங்க சங்கிலியை பறித்து சென்றனர். இதுகுறித்து குத்தாலம் போலீசாருக்கு அளித்த புகாரின் பேரில் விரைந்து வந்த போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டூவீலர் போனது நல்லா நான் பார்த்தேன். கிராஸ் பண்ணி எதுக்கு உடனே ரிட்டர்ன் திரும்பி வந்தோடனே என் வீட்டுக்கிட்ட வந்து ஓரமாக போய் அணைச்ச மாதிரி இருந்தது. எனக்கு அணைச்ச மாதிரி இருந்தோடனே எனக்கு பயம் வந்து நான் சைடாக இறங்குன மாதிரி இருக்கிறப்ப எனக்கு கத்தி கழுத்துக்கிட்ட வந்து ஒரு கத்தி மாதிரி இந்த சின்னதாக ஏதோ பிளேட கத்தி இந்த அளவுக்கு தான் தெரிஞ்சது. என்னன்னு எனக்கு ஒன்றும் சரியாக புரியல. 2 பேர் உட்காந்தான் ஹெல்மெட்டில் இப்படி போட்டு இந்த கையை இப்படி வச்ச உடனே எனக்கு இப்படி பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சதுல பட்டுன்னு எடுத்துட்டாங்க. இப்படி உள்ள விட்டு எடுத்துட்டாங்க. என்னால் இதுக்குள்ளே தான் பிடிக்க முடிஞ்சது. அதுக்கு மேலே முடியல. அந்த கத்தியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு படப்படப்பு வந்துருச்சு.